விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அரசு பள்ளி வளாகம் மது அருந்தக்கூடிய கூடாரமாக மாறி வருவதால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொள்ளார் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுற்றுச்சுவர் மற்றும் கதவுகள் இல்லாதால் சமூக விரோதிகள் உள்ளே புகுந்து மது அருந்தி வருவதாகவும், பள்ளி வளாகத்தில் மது பாட்டில்கள், சிகரெட் துண்டுகளை வீசிவிட்டு செல்வதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து பேசுவதாக கூறி விவசாயியிடம் 35,000 ரூபாய் மோசடி செய்த 3 பேர் டெல்லியில் கைது செய்யப்பட்டனர். பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த விவசாயி ரவிச்சந்திரனை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து பேசுவதாகவும், தங்களது மகனுக்கு அரசு உதவித்தொகை வந்துள்ளதாக கூறி வங்கி விவரங்களை கேட்டுள்ளனர். இதனை நம்பிய ரவிச்சந்திரன் வங்கி விவரங்களை கொடுத்த நிலையில் அவரது கணக்கில் இருந்து ரூபாய் 35,000 எடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிணற்றில் விழுந்த புள்ளிமானுக்கு கால் முறிவு ஏற்பட்டது. ஓசூர் அருகே பொக்கசாகரம் கிராமத்தில் தண்ணீர் தேடி வந்த புள்ளிமானை தெருநாய்கள் துரத்தின. தப்பி ஓடிய மான் விவசாய கிணற்றில் தவறி விழுந்தது. மேலே வர முடியாமல் தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த மானை வனத்துறையினர் மீட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மாடு திருடியவர்களை கட்டி வைத்து தாக்கிய 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கானாடுகாத்தான் வடக்குப்பட்டி விளைநிலங்களில் மேய்ந்து கொண்டிருந்த பசுமாட்டை சரக்கு வாகனத்தில் 3 ஏற்ற முயன்றனர். இதை கண்ட மக்கள் 3 பேரையும் விரட்டி பிடித்து மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாட்டை திருடிய லோகேஸ்வரன் என்பவரின் தந்தை தனது மகனை தாக்கியதாக கொடுத்த புகாரின் பேரில் கானாடுகாத்தானைச் சேர்ந்த 4 பேர் மீது செட்டிநாடு காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.